வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர், திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்க ஒரு எம்எல்ஏ அப்படிங்கறத தாண்டி நீங்க ஒரு பொறியாளர், ஒரு சட்ட பொறியாளர் வேலை. அதனால உங்ககிட்ட இது சம்பந்தமா கேட்டா ரொம்ப ஆப்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த காணொளியை நாம பண்றோம். சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய செய்திகள், இந்த கடந்த 15 நாள்ல மட்டும் பீகார் மாநிலத்துல 12க்கும் மேற்பட்ட பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. புதுசா கட்டப்பட்டு இனாகரேஷனுக்கு ரெடியா இருந்த பாலங்கள் இடிஞ்சு விழுந்திருக்கு. கட்டப்பட்ட ஒரு சில நாட்கள்லயே நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சில மாதங்கள்லயே ஒரே மழைக்கு இடிஞ்சு விழுந்த பாலங்கள் இருக்கு. ரொம்ப பழமையான பாலங்கள் சரியான பராமரிப்பு இல்லாத காரணங்களால் இடிஞ்சு விழுந்திருக்கு. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஒரே மாநிலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப அதே உத்தரகாண்ட்ல நேத்து ஒரு செய்தி. உத்தரகாண்ட்லயும் இதே மாதிரி ஒரு பாலம் இடிஞ்சு விழுது. நெறைய பேருக்கு உயிருக்கு ஆபத்திலான நிலையில ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்குறோம். உண்மையிலேயே என்னதான் நடக்குது? ஒரு பாலம் அப்படிங்கிறதுல இவ்ளோ பிரச்சனைகள் வருதே. எ இதற்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இந்த கட்டுமானங்களை பொறுத்தவரைக்கும், அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா 3 விஷயங்கள் முக்கியமா கணக்குல எடுக்கணும். முதல்ல டிசைன். அது என்ன கட்டுறோமோ அதற்கு உண்டான ஒரு டிசைன். 2வது அதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள். 3வது அதை எக்ஸிக்யூட் பண்ற ஏஜென்சி. இப்ப இங்க கவர்ன்மெண்ட் கிட்டனா, கவர்ன்மெண்ட் கிட்ட பணியாற்றக்கூடிய கான்ட்ராக்ட். இவர்களுடைய பணித்திறன். அவங்க எந்த வகையில அத எக்ஸிக்யூட் பண்றாங்க. இந்த 3 ஆஸ்பெக்ட்ட நம்ம கணக்கில் எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம இந்த ஃபெயிலியர்ன்னும்போது எடுத்த உடனே நமக்கு என்ன பார்வை வரும்னா, அந்த ஒப்பந்தக்காரர் அவருடைய குறைபாடுனால ஃபெயிலியர் ஆயிருக்கு. இது கவர்ன்மெண்ட் கான்ட்ராக்ட். அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனா அத கடந்து என்னென்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு ஒப்பந்தக்காரர் அவர் செய்யக்கூடிய பணிய சூப்பர்வைஸ் பண்ற அத்தாரிட்டி கவர்ன்மெண்ட். அவர் காம்ப்ரமைஸ் பண்றாருன்னா, அந்த காம்ப்ரமைஸ்க்கு இடம் கொடுக்கக்கூடிய இடத்துல கவர்ன்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்காங்க அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. 2வது. அதுதான் இந்த 2வது பாயிண்ட் நான் சொன்னது. அதாவது யூசேஜ் ஆஃப் சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல். சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் மட்டும் இல்ல, இன்அடிக்குவேட் மெட்டீரியல். இப்போ உதாரணத்துக்கு கம்பி ஒரு 10 டன்னு போடணும்னு வச்சுக்கோங்க. 10 டன்னு கம்பிக்கு பதிலு 6 டன்னு பயன்படுத்துறது, 7 டன்னு பயன்படுத்துறது. உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். இப்போ 6 டன் 7 டன் பயன்படுத்துறது எப்படி அது அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொன்னது டிசைன். எப்பவுமே ஒரு டிசைன்ல எனி கன்ஸ்ட்ரக்ஷன் அது தாங்கக்கூடிய இதுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கூடுதலா வச்சு பண்றதா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இப்போ நீங்க 100 கிலோ எடை உள்ள ஒரு வெயிட்டை தாங்கணும் ஒரு பாலம் அப்படின்னா, நீங்க 100 கிலோக்கான டிசைன் பண்ண மாட்டீங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி குறைந்தபட்சம் 2 வைப்பீங்க. அப்போ 200 கிலோவுக்கான ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, லிஃப்ட்ல கூட நம்ம போடுறோம் இத்தனை பெர்சன்ஸ் இத்தனை இதுன்னு. அது அந்த கெப்பாசிட்டியோட கூடுதலா தான் இருக்கும். அதனால தான் 4 பேர் போட்டிருந்தா கூட சில நேரத்துல 5 பேர் 6 பேர் போனா கூட, இல்ல அந்த வெயிட்டோட கொஞ்சம் கூட போனா கூட அந்த லிஃப்ட் இயங்குது. அப்ப இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டின்றது ரொம்ப முக்கியம். இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளவு எடுத்துட்டு பண்றாங்கன்றது ஒண்ணு. இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கவர்ன்மெண்ட் பணிகள்ல கூடுதலா எடுத்து பண்ணா, அதற்கு ஏற்றார் மாதிரி உங்களுக்கு அதோட எஸ்டிமேட் காஸ்ட் அதிகமாகும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2னா ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு 1 லட்சம் ஆகுது அப்படின்னா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3 எடுத்தீங்கன்னா 1.5 லட்சம் ஆகும். 4 எடுத்தீங்கன்னா 2 லட்சம் ஆகும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இங்க கூடுதலா எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல. நீங்க ஒரு பிரைவேட் பில்டிங்கோ இல்ல நீங்களோ நானோ கட்டினா என்ன பண்ணுவோம்னா, நாம கரெக்டா நான் சொன்ன 3 பாயிண்ட்டையும் நம்ம கரெக்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டிசைனு, 2வது பாயிண்ட் யூசேஜ் ஆஃப் மெட்டீரியல், 3வது பாயிண்ட் எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சி. நீங்க டிசைனை கரெக்டா செக் பண்ண போறீங்க. டிசைனுக்கு அதே அந்த நல்ல சிமெண்ட் போடுறாங்களா, தேவையான சிமெண்ட் போடுறாங்களா, 2மே முக்கியம். நல்ல குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், அடிக்குவேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணோம். இதை செக் பண்ண போறோம். 3வது பாயிண்ட் கான்ட்ராக்டிங் ஏஜென்சிக்கு நம்ம அவங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் கொடுக்க போறோம். இப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.5 2 வச்சு பண்றாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ரேட் இருக்கு. இப்போ கான்ட்ராக்டருக்கு என்ன ஆகுதுன்னா, நெக்ஸஸ் வருது. கான்ட்ராக்டருக்கும் கவர்மெண்ட் ஏஜென்சி இல்லை எக்ஸிக்யூட்டிங் ஏஜென்சிக்கு நெக்ஸஸ் வருது. இவங்க 2 பேருமே இந்த வேலையில நியாயமான லாபத்தோட கூடுதல் லாபம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்துல இருக்காங்க. கான்ட்ராக்டருக்கு கூடுதலான லாபம் வேணுன்றதை விட, அவர் கூடுதலான லாபம் சம்பாதிக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு அவர் ₹10 சம்பாதிக்கணும்னா, அவர் இந்த வேலையில ₹15 மிச்சப்படுத்தணும். ஏன்னா ₹5 அவர் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப இந்த ₹15 இந்த வேலையிலிருந்து எடுக்கணும்னும் போது, இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2 வச்சு பண்ணும்போது அதுக்குண்டான ரேட் இருக்கு. இப்ப நீங்க அந்த உங்களுக்கு சொன்ன உதாரணத்திலிருந்தே வரேன்.
ரூ. 1,00,000 கட்ட வேண்டியதுக்கு வந்து நீங்க வந்து ரூ. 1,50,000 செலவு பண்றோம்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் போடுறாங்க. ரூ. 2,00,000 செலவு பண்ணணும்னு எஸ்டிமேட் போடுறாங்க. ரூ. 2,00,000 செலவு பண்ணணும்னு எஸ்டிமேட் போடும்போது இந்த கான்ட்ராக்டர் எங்க கை வைப்பாரு? எங்க வச்சு பணம் குடுப்பாரு? மெட்டீரியலோட ஸ்டாண்டர்டு, மெட்டீரியலோட குவாண்டம்ல கை வைப்பார். அப்ப கை வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இதனுடைய தரம் குறைந்து போகுது. இப்ப ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல எடுக்க முடியாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 5, 6 வச்சு பண்ண முடியாது. அதுக்கு வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டில காம்ப்ரமைஸ். இது இன்னொன்னு என்னன்னா, டிசைன்ல அவங்களோட டிசைனிங் அத்தாரிட்டியோட நாலெட்ஜ்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வட மாநிலங்கள்ல இப்ப இது மாதிரிலாம் இடிபடுது அப்படிங்கும்போது ஜென்ரலா வந்து பிராக்டிஸ் என்னன்னா, இதெல்லாம் வந்து நான் சொல்றது வந்து ரொம்ப வெளிப்படையான உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க ஒரு பிரைவேட் பில்டிங் அப்படின்னா, எவ்ரி இண்டிவிஜுவல் பிரைவேட் பில்டிங்கோ இல்ல வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க ஒரு வீடு கட்டுறீங்கன்னா, உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் டிசைன் கேட்பீங்க. உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் இது கேட்பீங்க. கவர்மெண்ட்ல வந்து என்னன்னா, ஒரு ஸ்டீரியோ டைப்டு பாலிசி வச்சிருக்காங்க. ஒரே மாதிரியான இப்ப நீங்க இந்த டிசைன்ல வந்து நீங்க வெறுமனே வந்து டிசைன்னா நீங்க வந்து என்ன நினைக்க கூடலாம் சில பேரு. அந்த வடிவமைப்பு மட்டும் டிசைன் கிடையாது. அதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் எங்க போடுறாங்க? அந்த ஃபவுண்டேஷன் போடுறது இப்ப மெட்ராஸ்ல கட்டுற இடத்துலயே மெட்ராஸ் ஃபுல்லா ஒரே மாதிரியான ஃபவுண்டேஷன் நீங்க போட மாட்டீங்க கட்டுமானங்கள். ஒரு இடத்துல ராக்கி சாயில் இருக்கும், ஒரு இடத்துல கிளே சாயில் இருக்கும், ஒரு இடத்துல கிளே வந்து கிடைக்கிறது மேலேயே இருக்கும், ஒரு இடத்துல கீழ இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள். இதுல எல்லாவற்றிலுமே கவனம் இருந்தா தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நாள்பட நிக்கும். இது எல்லாத்துலயுமே காம்ப்ரமைஸ்ன்னும் பொழுது, இப்ப நெறைய என்ன பண்றாங்கன்னா, சில இடங்கள்ல அங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல வட மாநிலங்கள்ல. இப்ப இங்கவே வந்து நாம என்ன பண்றோம்னா, டிசைனிங் வந்து முன்னாடி மாரிலாம் வந்து டிபார்ட்மெண்ட்ல பண்றதில்ல. இதெல்லாம் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். அவுட் சோர்ஸ் பண்றோம். அவுட் சோர்ஸ் பண்றது வந்து நீங்க வந்து எந்த எண்டுக்கு வேணா போலாம். இட் மே பி வெரி குட் ஆர் இட் மே பி வெரி பேட். யூ கேனாட் மேக் தெம் லையபிள் ஃபார் போத். நீங்க வந்து டிசைன் வந்து இப்ப நான் வந்து ஒரு ஒப்பந்தக்காரர். நான் போகும்போது எனக்கு ஒரு டிசைன் கொடுக்கப்படுது. இந்த டிசைன்ல நான் வந்து எக்ஸிக்யூட் பண்றேன். இந்த டிசைன போட்டது யாருன்னா, நெறைய நேரங்கள்ல அரசு போட்டிருக்காது. அரசு நேரடியா இருக்கக்கூடிய ஏஇஓ இல்ல இவங்க ஆனா அவங்க தான் லையபிள் ஆகுறாங்க. அது வேற. ஆனா அவங்க யார்கிட்ட குடுக்குறாங்க? பிரைவேட் ஏஜென்சி கிட்ட குடுக்குறாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி இருக்கு. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய நிலையில தான் வந்து இந்த ஃபெயிலியர்ஸ் அப்ரோச் பண்ணோம். இல்ல எங்கெங்க இதுல குறைபாடுகள் இருக்குன்றத பார்த்து அட்டெண்ட் பண்ணா தான் இத வந்து சீர் செய்ய முடியும். நீங்க வெறுமனே வந்து ஒரு பாலம் இடிஞ்சு விழுது. அந்த ஊர்ல இருக்க ஒப்பந்தக்காரர்கள் அப்படின்னா அவங்க லையபிள் தான். அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. ஆனா அவங்க லையபிள் ஆகும்போது அவங்க ஏன் அதுல லையபிள் ஆகுறாங்க? அவங்க என்ன பெர்சன்டேஜ் குடுக்குறாங்க? பெர்சன்டேஜ் இன் த சென்ஸ் வந்து வேலை எடுக்கிறதுக்கு, இல்ல வேலை செய்யறதுக்கு அங்க எவ்வளவு செலவு பண்றாங்க? இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னா, ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ்ன்னு ஒரு விஷயமும் இருக்கு. இப்ப நாம வந்து என்னன்னா, ஷெட்யூல் ஆஃப் ரேட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, இப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு வந்து ரூ. 1,00,000 ஆகுது அப்படின்னா ஒட்டுமொத்தமா, அரசாங்கம் அதே பணிய செய்யறதுக்கு வந்து போடுற எஸ்டிமேட்ட பார்த்தீங்கன்னா, 75,000 போடுவாங்க. காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட இப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து உங்க ஒப்பந்தக்காரர் வந்து இன்னைக்கு மணல் வந்து 50 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தள்ளி வருதுன்னா, 200 கிலோமீட்டருக்கான ரேட் உங்களுக்கு குடுப்பாரு. ஆனா, ஷெட்யூல் ஆஃப் ரேட்ல என்னன்னா, அவங்க வந்து அப்ரூவ்டு குவாரின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அங்க குவாரிங்கே நடக்காது. ஆனா, அதிலிருந்து ரேட் அரைவ் பண்ணுவாங்க. இந்த மாரி இவ்வளவு காரணிகள் இருக்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம கணக்குல எடுத்து தான் பார்க்கணும். ஆ, இப்ப சமீபத்துல கூட குஜராத்ல பாத்தீங்கன்னா, அந்த மோர்பி பாலம் இடிஞ்சு விழுந்து கிட்டத்தட்ட 143 பேர் அ இறந்து போனாங்க. அந்த தொங்கு பாலத்துடைய மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்ட கம்பெனி பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த முன் அனுபவமும் இல்ல. எந்த விதமான முன் அனுபவம் இல்லாதவங்க. அவங்க பிரிட்ஜே கட்டுனது கிடையாது. அத மெயின்டெயின் பண்ண அனுபவமே அவங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட கம்பெனிக்கு இந்த கான்ட்ராக்ட்ட தூக்கி குடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்தது. இப்ப நீங்க சொல்லும்பொழுது பாத்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் இல்ல இன்ஜினியர்ஸ் வந்து பலிகடா ஆக்கப்படுறாங்களே தவிர, இவங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த அரசு இயந்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அ அக்கவுண்டபிலிட்டில இருந்து தப்பிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இன்னொரு விஷயம், இது போன்ற விஷயங்கள் அதிகமா வட மாநிலங்கள்ல, அதுவும் குறிப்பா பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் நாம கேட்கிறோம். ஒரு பக்கம் வந்து மோடி மேடைக்கு மேடை பேசுறாரு, டெவலப்மென்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா சமீப காலத்துல இவங்க கட்டின இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒண்ணு உடைஞ்சு விழுது, இல்லன்னா ஒழுகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இத எப்படி இந்த நார்த்த விட சவுத்ல இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா நம்ம செய்திகள் வந்து நம்ம கேள்விப்படுறதில்ல. இத எப்படி எடுக்கிறது? எப்படி அப்ரோச் பண்றது? முதல்ல நீங்க சொன்ன மாரி இதுல வந்து ஒப்பந்தக்காரரும், பொறியாளரும் அ அவங்க மேல வந்து பொறுப்பேற்க செய்யணுமா, 100% பொறுப்பேற்க செய்ய முடியும். ஆனா அவர்கள் மட்டுமே பொறுப்பேற்க செய்ய முடியாதுன்றது தான். ஏன்னா அவங்கள வந்து வி ஆர் நாட் டேக்கிங் எக்ஸ்கியூஸ் ஆஃப் தெம் 1. 2வது நீங்க சொன்னீங்க இந்த மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்ட் பத்தி சொன்னீங்க. இதுல 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. மெயின்டனன்ஸ்ன்றது வந்து எனி வொர்க் வந்து அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி இருக்கும். இந்த இந்த கட்டுமானத்துக்கு வந்து இவ்வளவு நாள் வந்து உத்தரவாதம் கட்டாயம் கொடுக்க வேண்டும்னு இருக்கு. நெறைய இடங்கள்ல அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டிய வந்து எக்ஸிக்யூட் பண்றது இல்ல. ஒரு ஒப்பந்தக்காரர் வந்து கட்டி முடிக்கிறார்னா 5 வருஷம் அவர் தான் பார்க்கணும்னா, அது வந்து சரியா யாரும் பார்க்கறது இல்லன்றது ஒரு காரணம். நான் சொல்றது எல்லாமே நீங்க வந்து கான்டெக்ஸ்ட் வந்து அந்த பக்கம் இருக்க கான்டெக்ஸ்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். இது ஒரு காரணமா இருக்கும்.
2வது நீங்க என்ன சொல்றீங்க? போதிய அனுபவம் இல்லாதவர்கள் வந்து பராமரிப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஏன் போதிய அனுபவம் இல்லாதவங்களுக்கு குடுக்குறாங்க அப்டின்னா, நீங்க போதுமான அனுபவம் உள்ளவர்கள் குறைந்த ரேட்டுக்கு வரமாட்டாங்க. குறைந்த ரேட்டுக்குன்னா வந்து ஃபிக்ஸ்டு ரேட் இல்ல. அந்த ரேட்லேருந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றது. இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ரூ. 10,00,000 மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்ட்னா, ரூ. 10,00,000 வந்து குடுக்க வேண்டியது ரூ. 5,00,000 இருந்தா, நல்ல தரமான ஒப்பந்தக்காரருக்கு தெரியும். இந்த ரூ. 5,00,000 வச்சுட்டு நம்ம வந்து பராமரிக்க முடியாது அப்படின்னு. அதனால அவங்க வரமாட்டாங்க. ஸோ குடுக்கறது அதிகமா யார் குடுப்பா? வேலைய தரம் வந்து குறைவா செய்றவங்க தான் குடுப்பாங்க 1. 2வது போதுமான அனுபவம்னு ஒண்ணு சொல்றீங்க. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க எப்பவுமே என்னன்னா, நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கான்ட்ராக்டர்ஸ்ன்னு இருக்கும்போது அவங்களுக்கான வேலைகள் நெறைய கிடைக்கும். ஸோ இப்போ ஒருத்தர் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க? ஒரு குறிப்பிட்ட பணிய செஞ்சா தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆவாங்க. நீங்க நியாயமான ஒரு நிறுவனமா இருந்ததுன்னா, படிப்படியா, படிப்படியா அனுபவங்கள்ல வரும். இந்த மாரி அடாவடியா சம்பாதிக்கணும்னு நெனைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, இன்னைக்கு அவனோட கெப்பாசிட்டி வந்து ரூ. 1,00,00,000 பணிய செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா, அவன் வந்து ரூ. 100,00,00,000 பணிய செய்யணும்னு விருப்பப்படுறான். ஏன்னா நெறைய லாபம் சம்பாரிக்கணும்னு. இப்ப ரூ. 100,00,00,000 பணிய செய்யணும்னா, அவனுக்கு ரூ. 10,00,00,000, ரூ. 20,00,00,000 அளவுக்கான பணிகள் செய்திருக்கக்கூடிய அனுபவம் வேணும். அப்ப இந்த அனுபவத்துக்காகவும் என்ன பண்றான்னா அவன், கூடுமான பணம் குடுத்து இந்த ஒர்க் எடுக்குறான். நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது நீங்க வந்து பெரிய ஒர்க்கெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கிரைட்டீரியா குடுப்பாங்க. நீங்க ரூ. 100,00,00,000 ஒர்க் எடுக்கணும்னா என்ன கிரைட்டீரியா சொல்லுவாங்கன்னா, குறைந்தபட்சம் ரூ. 30,00,00,000 ஒரு வேலைய சிங்கிள் அக்ரீமெண்ட்ல செஞ்சிருக்கணும் அப்டின்னுவாங்க. இந்த ரூ. 30,00,00,000 அளவுக்கு செய்யக்கூடிய வேல வந்து இவன் செஞ்சிருக்க மாட்டான். இப்ப அத செய்யணும்னா, இவன் வந்து என்ன பண்ணுவான்? அதிக பணம் குடுத்து ஒரு வேலைய வந்து நான் இவ்ளோ காசு குடுக்குறேன். எனக்கு இந்த வேலைய குடுங்கன்னு. அப்ப இவன வந்து இவன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு இவனுக்கான கிரைட்டீரியா இல்லாதத குவாலிஃபை பண்றாங்க. இவன் குவாலிஃபை ஆகணும்னு நெனைக்கிறது என்னன்னா, இந்த வொர்க்குக்கு மட்டும் அவன் குவாலிஃபை ஆகல. இந்த வொர்க்க செய்யறது மூலமா இத விட மும்மடங்கு வேலை எடுக்கிறதுக்கான தரத்துக்கு போயிடுறான். ஜம்ப் பண்ணிடுறான். இப்ப நீங்க இத பண்ணாம வடநாட்டுல இப்ப நீட் தேர்வுகள், மற்ற தேர்வுகள்ல வந்து இது சரியில்லாதவர்கள வந்து பாஸ் பண்ணி விடுற மாரி தான் இது கத. தரமே இல்லாத ஆட்கள், இல்ல வந்து அதுக்கு போதுமான கெப்பாசிட்டி இல்லாத ஆட்கள இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் காரணம் இந்த மாரியான காரணங்கள்னால தான் வந்து வட மாநிலங்கள்ல வந்து இது மாரியான ஃபெயிலியர் நெறைய நடக்குது. இன்னொரு விஷயமும் சொல்றேன். வட மாநிலங்கள்ல ஒப்பந்தங்களுக்கான பணம் குடுப்பது என்பது வந்து எனக்கு தெரிஞ்சு 80கள்ல இருந்தே இருக்காங்க. ஏன்னா நெறைய ஒப்பந்தக்காரர்கள் என்னோட பின்னால படிச்சவங்கலாம் சொல்லுவாங்க. அங்க வந்து ஒர்க் எடுக்கணும்னாலே வந்து முன்னாடி பணம் குடுக்க போணும். இல்ல வெளிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, அது அத்தகைய சூழல் தமிழ்நாட்டிலும் வந்து குறிப்பா வந்து 91 காலகட்டத்தில ஜெயலலிதா அம்மையார் வந்த பிறகு அது மாதிரியான சூழல்லாம் உருவான அ ஆனா இங்க என்ன நமக்கான கட்டுமானங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2, 3 விஷயம் இருக்கு. பொதுப்பணித்துறைக்குன்னு ஒரு பெரிய முக்கியத்துவம் வந்தது எப்பன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா காலத்தில பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தார். அன்னைக்கு இருந்த பொதுப்பணித்துறை அமைச்சர்னா வந்து வெறும் பிடபிள்யூ மட்டும் இல்ல. டிரான்ஸ்போர்ட் அதில தான் இருந்தது. ஹைவேஸ் அதில தான் இருந்தது. கலைஞருக்கு ஒரு பெரிய பங்கு என்னன்னா, இந்த துறையில பிடபிள்யூல இருந்து டிரான்ஸ்போர்ட்ட பிரிச்சாரு. டிரான்ஸ்போர்ட்ட பிரிச்சாலுமே, டிரான்ஸ்போர்ட்டோட தான் ஹைவேஸ் இருந்தது. அதாவது போக்குவரத்து துறை செயலாளர் தான் நீங்க வந்து அமைச்சர்களோட துறைய வச்சு நீங்க பார்க்கக்கூடாது ஒரு கவர்ன்மெண்ட் நிர்வாகத்த. அரசு நிர்வாகத்தை வந்து நீங்க எதோட பொருத்தி பார்க்கணும்னா, அரசு செயலாளர்களோட பொருத்தி பார்க்கணும். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, வீட்டு வசதித்துறை செயலாளர் இருக்காரு. வீட்டு வசதி துறை செயலாளர் தான் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாடு வாரியமும் அவர் கண்ட்ரோல்ல தான் வரும். சிஎம்டிஏவும் அவர் கண்ட்ரோல்ல தான் வரும். ஆனா, வீட்டு வசதித்துறை செயலாளர் வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சரா இருக்காரு. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கும் அவர் தான் செயலாளர். மாண்புமிகு முத்துசாமி அவர்களுக்கும். இன்னைக்கு வந்து குடிசை மாற்று வாரியம் என்று சொல்லப்பட்ட தமிழ்நாடு வாழ்விட மேம்பாடு வாரிய அமைச்சரா வந்து மாண்புமிகு அண்ணன் தாமோகன் இருக்காரு. அவருக்கும் அவர் தான் செக்ரட்டரி. சிஎம்டிஏ வந்து மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு கிட்ட இருக்கு. அவருக்கும் அவர் தான் செக்ரட்டரி. ஸோ இது வந்து ஒரு புரிதலுக்காக சொல்றேன். இப்ப பிடபிள்யூல இருந்தத டிரான்ஸ்போர்ட்ட தனியா பிரிச்சு ஒரு செக்ரட்டரி ஆக்குனாரு. ஸோ ஒரு செக்ரட்டரி பிடபிள்யூக்கு இருந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டையும் இதையும் ஹைவேஸையும் பார்த்துட்டு இருந்தவர் போய் 2 ஐஏஎஸ் ஆக்குனாரு கலைஞர். அதற்கு பிறகு பின்னால டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஹைவேஸ பிரிச்சாரு. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பொது பணிகள்னு வரும்பொழுது கட்டிடங்களுக்கான ஒரு துறை செயலாளர் இருக்காரு. சாலைகளுக்கான ஒரு துணை செயலாளர் இருக்காரு. போக்குவரத்துக்கான துறை செயலாளர் இருக்காரு. போக்குவரத்துக்கான செயலாளர் இருக்காரு. இப்போ வந்திருக்க முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி என்ன பண்ணாருன்னா, பொதுப்பணித்துறையிலேயே பிரிச்சு நீர்வள ஆதாரத்த எடுத்துட்டாரு. ஸோ வாட்டர் ரிலேட்டட் நீங்க டேம்ஸ் கிம்ஸ் எல்லாம் அது வந்து அதுக்கு ஒரு துறை அமைச்சரு, துறை செயலாளர். இந்த டெவலப்மெண்ட் எங்கேருந்து வருதுன்னா, இந்த மாதிரியான சிந்தனை எங்கேருந்து வருதுன்னா, இந்த துறையை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனையிலிருந்து தான் வருது. அப்ப இங்க வந்து என்னன்னா, நாம வந்து
பர்ட்டிகுலரா பில்டிங் ஒர்க்ஸ்க்கு, ரோடு ஒர்க்ஸ்க்கும் ஒரு மேஜர் வித்தியாசம் என்னன்னா, சாலை பணிகள்ல வந்து குறைபாடுகள் உங்களுக்கு வந்து அவ்வளோ அப்பேரண்ட்டா வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்றதில்ல. நீங்க வந்து என்ன ஒரு ஒரு சாலையில வந்து பள்ளம் விழுந்துருச்சு. நீங்க போறீங்க. நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போறீங்க அந்த பள்ளத்த. வாகனங்கள் போயிட்டு தான் இருக்கும். அது நமக்கு ஒரு இடர்பாடா தான் இருக்கு. நீங்க இந்த காம்ப்ரமைஸ் லெவல் வந்து நீங்க வட மாநிலங்கள்ல வந்து சாலைகள்லயும் காம்ப்ரமைஸ் பண்றாங்க, கட்டுமானங்களையும் காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்றது ஒரு பெரிய ஆபத்தான விஷயம். இங்க நாம வந்து கட்டுமானங்களை பொறுத்தவரைக்கும் வந்து காம்ப்ரமைஸே பண்றது கிடையாது. இங்க வந்து தரமான ஒப்பந்தக்காரர்கள் அவங்களுக்கான அதே மாரி இந்த ஸ்கிரீனிங்லாம் இருக்கு இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா? அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்க கூட தகுதி இல்லாத ஒப்பந்தம் அதெல்லாம் இங்க இல்ல. குறிப்பா வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து அது வந்து அவர் நெறைய இந்த இந்த துறையில வந்து அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்றது? ஒரு பொறியியல் சார்ந்த ஒரு நபரா இல்லன்னா கூட, ஆனா பொறியியல் அறிஞர்கள விட மிக சிறப்பான விஷயங்கள் நெறைய பண்ணார். இன்னொன்னு அடுத்தடுத்த நிலையில குவாலிஃபை ஆகணுன்றதுக்காக அவங்களுக்கான வாய்ப்புகள குடுத்தாரு. எப்படியெல்லாம் வாய்ப்புகள் குடுத்தாரு அவர்னா, ஒரு ஒப்பந்தத்துல ஒரு ஒப்பந்தக்காரரா குவாலிஃபை ஆகணும். இந்த குறிப்பிட்ட இயந்திரம் வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு தகுதி இருக்குன்னு வச்சுக்கங்க. இப்ப எனக்கு வந்து அதற்கான போதுமான அறிவு இருக்கும். நான் பொறியாளரா இருப்பேன். எனக்கான அதுக்கான அந்த அந்த இயந்திரம் வாங்குறதுக்கான பணம் இருக்காது. அப்ப மிஷினரி அட்வான்ஸ்ன்னு ஒரு கிளாஸ கொண்டு வந்தாரு டெண்டர்ல. பேங்க் கேரண்டி குடுத்து அட்வான்ஸா முன்கூட்டியா வொர்க்கிங் கேப்பிட்டலுக்கு பணம் குடுத்தாரு. மிஷினரி அட்வான்ஸ்க்கு ஒரு 5% ஒரு 5 ஒரு ரூ. 10,00,00,000 வேலை எடுத்தா, நீங்க வந்து 50 லட்சம் வந்து உங்களுக்கு வந்து மிஷினரி வாங்கலாம். ஒரு 50 லட்சம் வந்து நீங்க வந்து உங்களுக்கு வொர்க்கிங் கேப்பிட்டல் குடுக்கலாம். அப்படின்னு ஒரு சிஸ்டம்லாம் கொண்டு வந்தார். இது எல்லாமே அவர் ஏற்படுத்திய நிலையில தான் வந்து இன்றைக்கு வந்து கட்டுமானங்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு குறிப்பா நல்லா இருக்குன்னா அதுக்கு காரணம். இன்னைக்கு வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா பால ஊழல்னு சொல்லி ஜெயலலிதா அம்மையார் வந்து போட்டாங்க. திமுக என்ன எந்த எந்த பாலத்துல என்ன ஃபெயிலியர் வந்து நீங்க இன்னும் சொல்லப்போனா டிசைன் பண்ணத விட நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு பிரிட்ஜ் டிசைன் பண்ணி அதுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கேரண்டி பீரியட் இருக்கு. அந்த பீரியட்லயே ரெக்டிஃபை பண்றது இல்லன்னு. நீங்க வந்து நம்ம அண்ணா மேம்பாலம்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து கலைஞர் காலத்துல கட்டுனது. அதுக்கு என்ன மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்ட் யார்கிட்ட குடுத்துருக்கோம்? பெரிய மெயின்டனன்ஸ் அதாவது சும்மா அந்த சுண்ணாம்பு அடிக்கிறது, போறது, வரதுன்ற மாரியான மெயின்டனன்ஸ் ஒரு மீகர் மெயின்டனன்ஸ் தவிர, அது இன்னைக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்கு. அது 2 விதமா சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஸ்ட்ரக்சரலாவும் சர்வ் பண்ணிட்டு இருக்கு. டிசைன் ரீதியாவும் இவ்வளவு போக்குவரத்து அவங்க அன்எக்ஸ்பெக்டட் போக்குவரத்து மல்டிப்ளிகேஷன் ஆயிருக்கு. நீங்க வந்து வால்யூம் டிராஃபிக் வால்யூம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் லெவல்ல போயிருக்கு. இந்த அன்எக்ஸ்பெக்டட் லெவல்ல கூட வந்து அது அடிக்குவேட்டா இல்லாம இருக்கலாம். பட் இட் இஸ் சஃபிஷியன்ட். அது வந்து எல்லாத்தையும் தீர்த்துடல. ஆனா அந்த அளவுக்கு வந்து அத டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஆஸ்பெக்டையும் பார்த்துருக்காங்க. இதுதான் தமிழ்நாட்டுல குறிப்பா வந்து இன்ன வரைக்கும் வந்து அதிலே நம்ம வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒரு விங் வச்சிருக்கோம். அந்த விங்க வச்சு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இங்க வந்து காம்ப்ரமைஸ்ன்றது வந்து வித்தின் தி டெக்னிக்கல் என்ன சொல்றது ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்கலாம். நான் வந்து ஒரு சுத்தமா வந்து நீங்க வந்து நான் அப்படி ஒரு விஷயத்த சொன்னேன்னா, இங்க வந்து எல்லாமே 100% வந்து டெக்னிக்கலா வந்து ஃபுல்ஃபில் பண்றாங்க. கரெக்ட்டா இது பண்ணி பண்றாங்கன்னா, அப்படி சொன்னேன்னா நான் வந்து தவறா வந்து சொல்றேன் ஒரு விஷயத்தன்ற மாரி இருக்கும். இங்கேயும் வந்து சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. குறைபாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஆனா, அது ஏன் ஆபத்தை ஏற்படுத்தல, இல்ல வந்து பெரிய அளவு பாதிப்பை ஏற்படுத்தலன்னா, அது நெக்லிஜிபிளா இருக்கு. அது அது வந்து வித்தின் கண்ட்ரோல்ல இருக்கு. இல்ல வந்து அந்த ஒரு கான்ஷியஸோட வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ம். கான்ட்ராக்டர்ஸ், அஃபிஷியல்ஸ் எல்லாருமே அந்த கான்ஷியஸோட வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தகைய மனசாட்சி அவர்களுக்கு வந்து வட மாநிலங்கள்ல சுத்தமா இல்ல என்பதை தான் நான் பார்க்கிறேன். சமீபத்தில பிரகாஷ் ராஜ் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் தான் வந்து ஞாபகத்துக்கு வருது. ஒரு பக்கம் வந்து அது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆனாலும், இன்னொரு பக்கம் ஒரு நமக்கே புரியாத ஒரு பயத்தையும், ஒரு கவலையும் ஏற்படுத்துது. அவர் சொல்றாரு, "மழைக்காலம் ஆரம்பிச்சுருச்சு. எல்லாருக்கும் மழையில நனையணுன்ற ஆசை இருக்கும். ஆனா தயவு செஞ்சு 2014க்கு பிறகு கட்டப்பட்ட எந்த கட்டுமான பணிக்கு பக்கத்துலயும் போய் நின்றாதீங்க. ஏன்னா எல்லாமே இடிஞ்சு விழுது, இல்லன்னா ஒழுகுது." அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து எனக்கு என்ன சிந்தனை ஏற்படுத்துதுன்னா, நான் முதல்ல வந்து விமான பயணம் மேற்கொள்ளும் பொழுது, ஒரு எல்லாருக்கும் இருக்க மாரி, "அச்சோ! மேல போகுது ஃப்ளைட்டு. அப்படியே கவுந்து விழுந்தா என்ன ஆயிடுதுன்ற" மாரியான ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. அது வந்து 1 தடவ, 2 தடவ இருந்தது போயிடுச்சு. இப்ப எனக்கு ஒவ்வொரு முறை ஏர்போர்ட் உள்ள போம்போதும், ஐயோ! இவனுங்க கட்டுன ஏர்போர்ட் அங்கங்க இடிஞ்சு விழுதே! இல்ல எந்த நேரத்துல நம்ம தலைல என்ன விழுமோன்னு ஏர்போர்ட் உள்ளருந்து எப்படா ஏர்போர்ட்ட விட்டு வெளில போய் ஃப்ளைட்ல போய் உட்காருவோன்ற மாரியான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துது. அவரு அத வெளிப்படுத்தியிருக்காரு வந்து உண்மதான். அவர் வந்து 214 ஐ மீன் 2014ன்னு சொல்லியிருக்காரு. பொதுவாகவே நான் சொன்ன மாரி ஆரம்ப நாட்கள்ல இருந்து வட மாநிலங்கள்ல இது போன்ற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது வந்து மிக அதிகமா இருக்கு. அதுவும் பிஜேபி வந்த பிறகு நீங்க சொன்ன மாரி, நீங்க வந்து ரோட்லயே வந்து அவங்க எவ்வளோ பெரிய ஊழல் பண்ணாங்க நாமளே பேசியிருக்கோம். அதாவது என்ன டெக்னிக்கலா பண்ணியிருக்காங்கன்னு. நீங்க வந்து
3 டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ல வந்து நாங்க வந்து பண்ண போறோம்னு சொல்லிட்டு, எந்த கான்ட்ராக்ட்ல கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து அதிகமா ஃபேவர் பண்ண முடியுமோ, அந்த ரேஷியோவ அதிகப்படுத்திட்டாங்க. நீங்க அவுட்ரைட் கான்ட்ராக்ட்ல வந்து நீங்க வந்து கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து நெறைய ஃபேவர் வருது அப்படின்றதுனால, அதோட பெர்சன்டேஜ் இன்கிரீஸ் பண்ணிட்டு, நீங்க வந்து பிபிபி எல்லாம் வந்து குறைச்சிட்டு, டிரான்ஸ்ஃபரபிள் கான்ட்ராக்ட் எல்லாம் குறைச்சிட்டு, இவங்க வந்து ஒரு ரேஷியோ போட்டு ஒரு அமௌண்ட்ட அரைவ் பண்றாங்க. இந்த பாரத் மாலா அந்த ரோட் ப்ராஜெக்ட். 100 வேலை இருக்குன்னா, இதுல வந்து 30 வேலை இந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ல பண்ணா, 30 வேலை இந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ல பண்ணா, 40 வேலை இந்த மாதிரியான கான்ட்ராக்ட்ல பண்ணணுன்றாங்க. இந்த 30 வேலைய வந்து அவுட்ரைட் கான்ட்ராக்ட் குடுக்கணுன்றத வந்து 70% ஆக்கிட்டாங்க. அப்ப 70% ஆக்கும்போது என்னன்னா, அதான் ஏன் அத 70% ஆக்குனாங்கன்னா, மற்ற கான்ட்ராக்ட்கள்ல வந்து ஒப்பந்தக்காரருக்கு வந்து நெறைய ஃபேவர் பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து அதான் ஒப்பந்தக்காரர்னா சொல்றா, அதுவும் அவங்களே தான் எடுக்குறாங்க. அவங்க கம்பெனில பாரத் கட்சியை சார்ந்தவங்க தான் எடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமா ஃபேவர் பண்ண முடியலன்றதுனால, இந்த இந்த பெர்சன்டேஜ வந்து 70% ஆக்கிட்டாங்க. 30% அவுட்ரைட் கான்ட்ராக்ட் குடுக்க வேண்டியது 70% இந்த மாதிரியான ஊழல் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குறது தான் பார்க்கிறோம். அதனுடைய எதிரொலி தான். இது வந்து சீரியஸா ரிவ்யூ பண்ண வேண்டிய ஒரு நிலையில இருக்கும். இது எல்லா வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது இன்னொரு ஆடட் விஷயமும் இருக்கு. அ இது இந்த இந்த டெக்னிக்கல் நாலெட்ஜ் உள்ள ஸ்கில்டு பெர்சன்ஸ். நீ கூட பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்கள்ல தனியார் நிறுவனங்கள்ல மிகப்பெரிய அளவுல வந்து பொறியாளர்களா இருக்கவங்க இங்க தமிழ்நாட்டுல இருந்து போகக்கூடிய பொறியாளர். பார்க்க போனா மராட்டியத்துல வந்து மிக அதிகமான பொறியியல் கல்லூரிகள் இருக்கிறது. ஆனா வந்து, அங்க இருக்கக்கூடிய கல்வி தரமும் இதுல கொண்டு வர வேண்டியது. அகைன் இங்க வந்து நாம வந்து அங்கேயும் போ வேண்டியதா இருக்கு. இங்க வந்து இங்க க க ப திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய இந்த மாடல்ல வந்து உங்களுக்கு வந்து பொறியியல் கல்லூரியுடைய தரம், இங்க வரக்கூடிய பொறியாளர்களுடைய தரம் என்பது மிக அதிக அளவுல இருக்கு. அதெல்லாம் வந்து அந்த ஆஸ்பெக்ட்லாமும் டிசைன்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா, அங்க இருக்கிற குறைந்த அளவு வந்து டெக்னிக்கல் நாலெட்ஜ் உள்ளவங்கள வந்து எம்ப்ளாய் பண்றாங்க. அவங்க பண்ற டிசைன்ல வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு பேங்க் பண்ண முடியும்னு தெரியல. இது எல்லாமே இருக்கு. இதெல்லாம் தான் காரணங்களா பார்க்கிறேன். அ கரெக்ட்டா சொன்னீங்க. நாட்டுல இன்னைக்கு வந்து ஒரு வேல்யூ ஆஃப் அன் ஆர்டினரி சிட்டிசன்ஸ் லைஃப் அப்படிங்கிறத பத்தி இந்த அரசாங்கம் வந்து கவலைப்படுற மாரியே தெரியல. அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் அப்படின்னு சொன்னாலும், ரோடெல்லாம் இடிஞ்சு விழுது. குழி வந்தா கூட பரவாயில்லங்க. அப்படியே இடிச்சு விழுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பாலங்கள் இடிஞ்சு விழுது, ஏர்போர்ட் கூரைகள் இடிஞ்சு விழுது, ராமர் கோவில் புதிதாக கட்டின ராமர் கோவில் ஒழுகுது அப்படின்னு சொல்றாங்க. பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்ல வந்து லீக்கேஜஸ் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். அப்ப இதற்கெல்லாம் வந்து ஒரு அரசாங்கத்த அக்கவுண்டபிள் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில வந்து எதிர்க்கட்சிகள் இணைந்து செயல்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இத எப்படி வந்து இத ஒரு பிஜேபி சார்ந்த ஒரு விஷயம் வந்து பேசும் பொருளாக்கி மக்கள் கவனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எதிர்க்கட்சிகள் என்ன முயற்சிகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது வட மாநிலங்கள பொறுத்தவரைக்கும் அந்த மாரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பிஜேபி வந்து எரியிற கொள்ளியில எண்ணெய ஊத்துற மாதிரியான விஷயம் தான் பண்றாங்க. நாம வந்து மொத்தத்துக்கும் வந்து உங்க இந்த இந்த குறிப்பிட்ட காலத்துல தான் இது அரைஸ் ஆச்சுன்னு சொன்னோம்னா, அகைன் வந்து நாம வந்து மிஸ்கைட் பண்றோம். இல்ல வந்து தவறா சொல்றோம். அவங்களோட கருத்தியல்ல நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. எல்லாமே இருக்கு. அவங்களோட நடைமுறை செயல்பாடுகள்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா, இது ஏற்கனவே இருந்தது. ஆனா, இவங்க வந்து அத வந்து மிக அதிகப்படியாக்கிட்டாங்க. இப்ப அவங்களுக்கான அந்த அ வ அச்சமே இல்லாம ரொம்ப அப்பட்டமா வந்து அயோக்கியத்தனம் ம். பண்றதுன்றது இவங்க வந்த பிறகு அதிகரிச்சு. ஏன்னா, வட மாநிலங்கள்ல இவங்க வந்து ஆட்சி செலுத்தக்கூடிய இடங்கள்ல வலிமையா இருக்கிறாங்க. ஒரு 10 ஆண்டு காலமா ஒன்றிய அரசுல இருக்காங்கன்னும்போது, எதுலயுமே வந்து நான் தப்பே பண்ணாலும் அதுலருந்து தப்பிச்சு வந்துடலான்ற மாரியான ஃபீலிங் இருக்கு. இங்க அத வந்து முடியாது. இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, 1, 2 விஷயங்கள்ல வந்து இந்த மாரி இன்ஜினியரிங் ஃபெயிலியர். நீங்க இன்னொரு விஷயம் இங்க இன்ஜினியரிங் ஃபெயிலியர் வந்து பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல நடந்திருக்கு. ம். அப்ப அப்ப அதுலலாம் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல வந்து கடுமையா வந்து நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது பிரைவேட் ஃபெயிலியர்னா இப்ப இங்க பக்கத்துல நம்ம போரூர் பக்கத்துல அ இடிஞ்சு விழுந்தது இல்லைங்களா? அப்ப அந்த முகரிகள். மோலிவாக்கம் நிகழ்ச்சி நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து எங்க ஃபெயிலியர்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கவர்ன்மெண்ட் சைட்ல வந்து வேக வேகமா வந்து அப்ரூவல் பண்ணாங்க. அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு வந்து வேக வேகமா அதற்கான ஒப்புதல் குடுத்தது தான் வந்து அதுல வந்து காரணமா இருந்தது. இது இது எல்லாமே வந்து இப்ப நீங்க சொன்னது மாரி வந்து எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இணைந்து அதற்காக குரல் கொடுப்பது, போராடுவது என்பது, இது இது வந்து ஒரு ப்ராசஸாவும் முன்னெடுக்கணும். நீங்க பர்ட்டிகுலரா வந்து இது நான் என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அரசு பணியில இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும், தனியார் பணியில இருக்கக்கூடியவர்களா இருந்தாலும், எப்படி வந்து நம்ம மருத்துவர்கள் இடத்துல சொல்றோமோ, அவங்களுக்கான வருமானம் என்பதை கடந்து உயிர்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்காங்கன்னா, ஒரு மருத்துவர் வந்து ஒரு நேரத்துல வந்து அவர் வந்து செய்யக்கூடிய சர்ஜரியில வந்து ஒரு ஒரு மனிதருடைய லைஃப்ப தான் டிசைட் பண்ணுது. வேறஸ் ஒரு இன்ஜினியருடைய ஒரு செயல்பாடுன்றது, இல்ல இன்ஜினியர்ஸினுடைய செயல்பாடு வந்து ஒரே நேரத்தில பல்லாயிரக்கணக்கானவரோட உயிர வந்து பாதுகாக்கிற நிலையில இருக்கின்றது. அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மிகப்பெரிய சேவ் பண்ண முடியாது. ஆனா, பிரிசர்வ் பண்ண முடியும் இன்ஜினியர்ஸால. டாக்டர்ஸ் வந்து உயிர் இன்ஃபேக்ட் நீங்க சட்டமன்றத்துல இத பத்தி பேசுனீங்க இல்லையா?
நிறைய பொறியாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் என்கேஜ் பண்ணணும் அரசாங்கம்னு இத பத்தி நீங்க பேசியிருக்கீங்க. அதான் அகைன் நான் கலைஞர்கிட்ட தான் போணும். ஏன்னா, நான் இப்ப கூட பேசினேன். கலைஞர் என்ன பண்ணாருன்னா, இந்த படித்த பொறியாளர்கள வந்து நீங்க வாட் எவர் செட் அண்ட் டன் நீங்க வந்து நான் படிச்சவங்கலாம் பெரிய அறிவாளிங்க, படிச்சவங்களால தான் நல்லது நடக்கும்லாம் சொல்ல வரல. பட் படித்தவங்க வந்து வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கவங்களுக்கு வந்து இது மாரி கான்ட்ராக்ட்ஸ்ல வேலைவாய்ப்பு குடுக்கின்ற பொழுது, கலைஞர் இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, இன்னொரு நல்ல பாயிண்ட்ட நீங்க வந்து ரெய்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்ப கலைஞர் இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒப்பந்தங்களுக்கு வந்து இஎம்டின்னு சொல்லப்படுற முன்வைப்பு தொகை. ஒரு டெண்டர் போடுறீங்கன்னா, அந்த டெண்டருக்கான செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். அதுலருந்து விலக்கு குடுத்தாரு. அது அது வந்து நெறைய பேரு வந்து இன்ஜினியர்ஸ் வந்து கான்ட்ராக்டர்ஸா கொண்டு வந்தது. இன்னும் சொல்லப்போனா, நாங்க வச்சிருந்த இன்ஜினியரிங் அசோசியேஷன் ஒரு 2, 3 அசோசியேஷன் வந்து தலைவர்களாவே வந்து பொறியாளர்கள் கான்ட்ராக்ட் அசோசியேஷன் வந்து தலைவர்களா பொறியாளர்கள் தான் இருந்தாங்க 1. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த வேலையற்ற பொறியாளர்கள வந்து என்கேஜ் பண்ணணுன்றதுக்காக, கான்ட்ராக்டர்ஸ் வந்து கம்பல்சரியா ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு ஏத்தா மாதிரி, ஒரு இன்ஜினியரையோ, ஒரு டிப்ளமோ ஹோல்டரையோ, இல்ல 2 இன்ஜினியரோ, 3 இன்ஜினியரோ பணியில அமர்த்த வேண்டும் என்கின்ற விதி. இந்த விஷயத்த நான் இந்த நேரத்துல பதிவு பண்ண விரும்புறேன். ஏன்னா கடந்த காலங்கள்ல குறிப்பா கலைஞர் ஆட்சி காலத்துல இந்த விதி கடுமையாக கடைபிடிக்கப்பட்டது. ஒப்பந்தக்காரர் இன்ஜினியரா இருந்தாருன்னா, அவரு ஒரு நபரா அதுல சேர்த்துக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு நான் ஒப்பந்தக்காரரா இருக்கேன்னா, என்னோட பணியில 2 இன்ஜினியர்ஸ் எம்ப்ளாய் பண்ணணும்னு கண்டிஷன் இருக்கும். டெண்டர் கண்டிஷன். ஸோ நான் ஒரு இன்ஜினியர் ஐ ஷுட் எம்ப்ளாய் அனதர் இன்ஜினியர். இதெல்லாம் கம்பல்சரியா இருந்தது. அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைப்பாங்க. இப்ப யார பணியமர்த்துறோமோ அவங்க சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைப்பாங்க. இதுல என்ன நடக்குதுன்னா, 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு கவர்ன்மென்ட் இஸ் என்ஷூரிங் that a technical person is supervising although the contractor is not a technical person. அவர் அக்கவுண்டபிலிட்டி. கூட தொழில்நுட்ப ரீதியா ஒரு ஆள் வந்து வேலையை பார்வையிடுறான் அப்படின்ற ஒரு பாதுகாப்பு. இன்னொன்னு வேலையின்மைய இல்ல வந்து வேலைவாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய பொறியாளர்கள ரோப்பின் பண்றாங்க. இப்ப நான் வந்து கடிதம் எழுதியிருக்கேன் நானு. இங்க நம்ம சென்னைய பொறுத்தவரைக்கும் சென்னையினுடைய தலைமை பொறியாளர், குறிப்பா வந்து நெடுஞ்சாலைத்துறை தலைமை பொறியாளருக்கு வந்து எழுதியிருக்கேன். பல்வேறு சாலை பணிகள் நடக்குது. இந்த சாலை பணிகளுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து அந்தந்த ஒப்பந்தக்காரர்கள் வந்து இன்ஜினியர்ஸ் எம்ப்ளாய் பண்ணோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு 100க்கு 90 அல்லது 95% பணிகள்ல இது மாதிரியான பொறியாளர்கள நியமிக்கிறதே கிடையாது. என்ன நடக்குது அப்படின்னா, ஒப்புக்கு ஒரே பர்சனோட சர்டிஃபிகேட்ட 10 வேலைக்கு வைக்கிறாங்க. இப்போ சிங்கிள் பாயிண்ட்ல என் சர்டிஃபிகேட் ஒண்ணு வாங்கிடுறாங்க. இதுல என்னன்னா என் நாலேட்ஜே கூட இல்லாம சர்டிஃபிகேட் பயன்படுத்துறாங்க. இல்ல இப்படி நீங்க சொல்ற மாரி பண்ணும்பொழுது ஒரு அக்கவுண்டபிலிட்டியும் இருக்கும்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க வந்து இப்ப என் சர்டிஃபிகேட் ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்துடுறாங்க ஒரு காப்பிய. இது என்ன பண்றாங்க, ஜெராக்ஸ் எடுத்து இந்த ஜெராக்ஸ் கூட ஒப்புக்கு ஒரு லெட்டர் வைப்பாங்க. என்னோட அக்செப்டன்ஸ் லெட்டர் மாரி. அது என் கையெழுத்தே இருக்காது. இதெல்லாம் இது வந்து இங்க நம்ம ஊர்லயும் நடக்குது. இது கடந்த 10 ஆண்டு காலத்துல இத வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. இந்த அரசு வந்த பிறகும் வந்து அதை வந்து அரசு துறை அதிகாரிகள் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. இத நான் வன்மையா வந்து இது பண்ணி அப்போஸ் பண்ணி இதற்கான கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமா வந்து நான் வந்து அதையே கூட வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து இன்னும் நம்முடைய கட்டுமான இத வந்து வலிமைய வந்து நான் இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்துறதுக்கு வந்து இந்த நம்ம கவர்ன்மென்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ டெண்டர் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மென்ட் ஆஃப் குவாலிஃபைடு கிராஜுவேட் இன்ஜினியர்ஸ் அண்ட் டிப்ளோமா பெர்சன்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா பார்க்கணும் அப்படின்றத வந்து நாம வந்து வலியுறுத்துவோம். பல நல்ல விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எவ்ரி ஆக்சிடென்ட் இஸ் எ லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுலேருந்து நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டு சிஸ்டம இம்ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு அரசுடைய கடமையாக இருக்க முடியும். நெறைய விஷயங்கள இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.